ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஒரு குருமாவை செஞ்சு சூப்பராக அசத்திடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காய்கறி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சு வதங்க விடுங்க. அதுக்குள்ளே ஒரு பவுலில் 1லேருந்து 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த குருமாவுக்கு நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு காய் வேகிற அளவுக்கு வேக விடுங்க. காய் வேகும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துட்டு ஒரு 2 கொதி விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான குருமா ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.